இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள்ல இயல்பாக தமிழகத்துல 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகும். இந்த ஆண்டு நம்ப இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவ நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 20% முதல் ஒரு 35% வரைக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு. அப்படி பார்த்தோம்னா, நமக்கு 50 சென்டிமீட்டர் முதல் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழகத்துல ஒட்டுமொத்தமா சராசரியாக மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல பார்க்கும்போது பல்வேறு விதமான புயல்களை நம்ம பார்த்திருக்கோம். அது கஜாவாகட்டும், ஒக்கி ஆகட்டும், வர்தாவாகட்டும், கடந்த ஆண்டு வந்த ஃபேஞ்சல் புயலாகட்டும், இந்த மாதிரி பல புயல்களை பார்த்திருக்கோம். இப்போது இந்த ஆண்டு புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா எத்தனை புயல்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? எந்த மாதிரியான புயலா அது இருக்கும்? ரெயின் பேரிங் சிஸ்டமா இருக்குமா, இல்ல அதிகமாக காற்றை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? சமீப காலமாவே பார்த்தோம்னா, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 5, 6 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா, நமக்கு மழை தரும் நிகழ்வை தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்திருக்கோம். அதாவது நிவர், புரேவி, மாண்டஸ், ஃபெஞ்சல் போன்ற புயல்கள்லாம் பார்த்தோம்னா, காற்றை விட மழைப்பொழிவை தான் அதிகப்படியா குடுத்திருக்கு. இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கடல் சார்ந்த அமைப்புகள பார்க்கும்போது, மீண்டும் வந்து நமக்கு சலனங்கள் சார்ந்த ஒரு மழைப்பொழிவை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் தமிழகத்திற்கு அருகே வந்து மழைப்பொழிவை குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல புயல் சின்னங்கள், புயல் என 2 புயல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த புயல் சின்னங்கள் தமிழகத்திற்கு அருகே வந்து மழை தரும் நிகழ்வாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.